ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது என்னன்னா கிராண்ட் மாஸ்டர் லாபி அப்படின்னு சொல்லி எனக்கும் ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் இது கிராண்ட் மாஸ்டர் லாபிலாம் கிடையாது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது நான் ஏற்கனவே கொஞ்சம் ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை விளாண்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷம் கிடையாது, ஒரு 1 இயர் இல்லைனா 1.5 இயர் அந்த முன்னாடி நான் அந்த மாதிரி விளாண்டுருக்கேன். நல்லா விளாடுவேன். பட் இப்போ அந்த ஐடியெலாம் இல்லாதனால இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கனால இப்போ ஃபுல்லாமே பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அடுத்தலாம் போக போக நம்ம ரேங்க் புஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஸ்குவாடுக்கு நீங்கள் சேர்றா இருந்தாலும் சேர்ந்துக்கோங்க. நம்ம எல்லா பேர் சேர்ந்து ஜாலியாக சேர்ந்து விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கால் வைக்கிறதே பீக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பிஆர் மேட்ச்சு. இப்போ நம்ம ட்ரோனை விட்ருவோம். எவனா இருக்கா என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பேருமே பாட்டு தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரத்தில் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு புஷ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட் மாஸ்டர் போக முடியலனா கூட மாஸ்டராக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி புஷ் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கிராண்ட் மாஸ்டர்னால் ஒத்தாலாம் நின்றுலாம் புஷ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம். அதுக்கெலாம் நிறையா பேர் வேணும். பாதி கொஞ்சம் நேரம் மாற்றி புஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து எனிமி அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கில்லே அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு திண்டு இருக்கேன், அவனுக்கு ஒரு மண்டையில் ஏற்றி விட்ருவோம். டக்குன்னு முடிச்சு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச்சை. ஏன்னா பாட்டு தான் அப்படி போயிடும், பாட்டுன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரீ ஃபயர் அந்த பிசியிலே ஆஃப்லைன் ஆகி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சதறணும் ஒருத்தனுக்கு மண்டை. என்ன பண்ணிடும், அவனையும் முடிச்சு விட்ருவான். எவன் மண்டையை சதற விட்டான்னு அவனுக்கு மண்டையை சதற விட்ருவான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 3 கில் அடிச்சிட்டோம். இவனுக்கு ஒரு மண்டையை சதற விட்ருவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 4 ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு தெரில, அந்த என்னமோ நெஞ்சாலாம் ஒரு மாதிரி ஸ்பின் பண்ணிக்கிட்டே போகும்ல ஃப்ரெண்ட்ஸ், சுற்றிக்கிட்டே போகும்ல அந்த இது, அது பேர் மறந்து போயிடுச்சு டக்குன்னு. அதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒன்று வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் வேறு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஐயோ என்னமோ சொல்லணும் வந்தேன். என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ ஃபயரையே என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. முன்னால் ஃப்ரீ ஃபயர் பிடிக்காது, ஃப்ரீ ஃபயர் மொக்க அப்டேட்டாக விட்றாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஃபயரே விட்டுட்டு போயிட்டேன். கிட்டத்தட்ட 2020 விளாண்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு ஃப்ரீ ஃபயரே பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். பட் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி லேண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லேண்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 6 கில்லு பண்ணிட்டோம். வேறு ஒன்றா வராங்களான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கேம் ப்ளே என்ன போடலாம், சிஎஸ் போடலாமா இல்லை பிஆர் போடலாமா அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. அதுவும் உங்கள் கூட சேர்ந்து போடலாமான்றதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஜாயின் அண்ட் ப்ளேன்னு போட்டிங்கன்னா அவங்க ஐடி மட்டும் கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம எல்லா பேரும் சேர்ந்து விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய எனிமி பீக்கில் சுற்றி இருக்காங்க, எல்லா பேர்த்தையும் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கானே தெரிய மாட்டேதே ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க, நம்ம எங்கே இருக்கேன்றது பார்ப்போம். அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தியான் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கான். நம்ம என்ன பண்ணோம், அப்படியே தெரியாத மாதிரியே போவோம். இங்கே ஒருத்தி, அவ்வளோதான். இதில் அழுத்தியே பிடிச்சிட்டு போய் முடிச்சு விட்றணும். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குள்ளே பேக் லெவல் 3 பேக் இருக்குது, அதை எடுத்துக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு லெவல் 3 பேக் இம்பார்ட்டண்ட். நம்ம எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிபிள் என்ன அவ்வளோதான் வந்துருச்சு. ஒரு செகண்டில் ஷாக் ஆகிட்டேன், என்னடா ட்ரிபிள் என்ன அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லெவல் 4 பண்ணிட்டோம், M4A1 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், வெண்டிங் மிஷினில் போயிட்டு வேறு என்ன புதுசாக கொண்டு வந்துருக்காங்கன்ற பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் போல் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஸ்கோப்பு வாங்குறதுக்கு போல் சிப்பை வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி யூஸ் ஆகும், வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஏர் பலூன்னு, இதை நம்ம ஏறி போக முடியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஏறி போயிடுவோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது பார்ட்டி ஹால் மாதிரி இருக்குது, பார்ட்டி கொண்டாடுற மாதிரி வச்சுருக்காங்க. மேலே ஏறிட்டு மேலே என்ன இருக்குன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், என்ன ஃப்ரீன்னு காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ தொட்டேன், புல்லட்டு ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிடி கன்று கிடச்சிருக்கு, நம்மளுக்கு அது தேவைப்படாது. அவங்கள்ட்ட போட்டுட்டு நம்ம கீழே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒருத்தி ஓடி நிற்க, அப்படியே ஜம்ப் பண்ணி ஷாட்டு கொடுப்போம். அப்படியே எக்ஸ்ட்ரா கூட ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே கீழே போயிடுவோம்.
இதுவும் மொக்கையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கீழே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 360 720 அப்படின்னு நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம இல்லைனா உங்களுக்கு சேலஞ்சு போடுவோமான்றதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. அப்படியே நம்ம இந்த கேம்லேயே வந்து சேலஞ்சு என்ன சேலஞ்சுனால் நம்ம ஒரு மேட்ச்சை ஃபுல்லாக முடிக்கிறது வந்து ஃபுல்லாமே ஸ்கேட் போர்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு அது பண்ணலாமான்றதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து 10 கிலோ அடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிஆரோட ஃபஸ்ட்டு மேட்ச்சே. எப்போயாவது போய் அடிக்கணும், போயே அடிச்சிடுவோம், அது பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அப்படியே பொறுமையாக போயிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறுனா எனிமி நம்ம கையில் சிக்கிறானான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை அப்படியே மண்டைக்கு ஏற்றி விட்ருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. மெசேஜ் வேறு ஓயாமல் வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இடத்துல இது ஃப்ளைட் மோடில் போட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளைட் மோடு அப்படி இல்லைனா சைலண்டில் போட்டுறேன். மெசேஜ் நோட்டிஃபிகேஷனே வரா மாதிரி பண்ணி விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 360 காமிச்சிக்கிட்டே இருக்குது. 360னால என்ன ஃப்ரெண்ட்ஸ் யூஸு ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே புரியலை ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக அந்த 360 கொடுக்குறேன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா திடீர்னு பவர் லோ ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அது டக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட் நின்றால் தான் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக அப்படியே ஜம்ப் பண்ணிக்கினே போவோமா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒருத்தன் ஓடினுக்கான், அவனை முடிச்சு விட்ருவோம். அதான் முடிச்சு விட்டாச்சு, அழுத்தி புள்ளியிலே முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் இங்கே ஒருத்தன், அவனுக்கு லைட்டாக எக்ஸ்ட்ராட்டை போட்டு விட்ருவோம். அப்புறம் அந்த 360 ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இருக்குதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே ஒருத்தர் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அவனையும் முடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், நானும் அப்படியே தூக்க பார்க்குறேன், மண்டையில் சிக்க மாட்டேங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அழுத்தி புள்ளியாக பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தலையை ஓடிக்கினே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வானம் ஃபுல்லாக பாருங்களேன், முன்னாடிலாம் டேஞ்சர் ஜோன்லாம் போட்டு பாய்சன் ஜோனு என்னென்னமோ போட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் ஒரு ட்ரோனு டேஞ்சர் ஜோன்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த கிளைடர் அது பேர் கூட மறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்னன்னு தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் ஓடிக்கினுக்காங்கன்னு அப்படியே எல்லா பேருக்கும் மண்டையிலே டேக்ஸ் ஏற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு படையே ஓடினுக்கு கிளாக் டவர் நோக்கி. இப்போ நம்ம எல்லா பேர்த்தையும் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோலாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லா பேரும் சேர்ந்து விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இவனையும் முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு விட்டேன். உமைக்கால் முடிச்சு விட்டேன். நம்ம வந்து ரிவைவ் பண்ணி வந்துடுவோம். ரிவைவ் நான் ஒன்று கொடுத்து வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கேயே இறங்கி இவனை முடிச்சுடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 20 கிலோ எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா மேட்ச்சிலும் ஒரு 20 கிலோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோயிக் லாபியாகவே இருந்தாலும் 20 கிலோ இருக்கிற மாதிரி நம்ம ஸ்கில்லை வந்து திரும்ப டெவலப் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து ஒழுங்காக விளாட வராது. ஏன்னா 1.5 வருஷத்துக்கிட்ட கேப் விட்டுட்டேன், அதனால் ஒழுங்காக விளாட வராது ஃப்ரெண்ட்ஸ். வந்து இவனுக்கு லைட்டாக அப்படி மண்டையில் ஏற்ற விட ட்ரை பண்ணுறேன், மண்டையில் ஏற்ற முடியல ஃப்ரெண்ட்ஸ். பதட்டமாக்கி விட்றான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ ஹெல்த் இல்லையா, இப்போ வந்து 0 மெடிக்கெட்டு. இவன் வேறு ஒரு பக்கம் ஓடி வந்துக்கிட்டு நிற்கான். இவனை முடிச்சு விட்றா, லாங்கில் இருக்கணும்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு க்ளோவால் போட்டு முன்னாடி போயிட்டு நம்ம அப்படியே எல்லா கண்ணையும் எடுத்துகிட்டு இவனை அடிக்க ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி எனிமி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூயா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக பூயா எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எதில் இருக்கேன்னு மட்டும் பாருங்களேன், பார்த்துட்டிங்கன்னா ஷாக்காயிருவீங்க. 95+ பிரான்ஸ் 1. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ அடுத்த சீசன்லேருந்து ரேங்க் புஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.